வணக்கம் நண்பர்களே. இன்ஃபோ கிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை மனதார வரவேற்கின்றோம். உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் உறவுகளுக்கும், நண்பர்களுக்கும், ஆன்மீக பக்தர்களுக்கும் இன்ஃபோ கிங் மோகன் யூடியூப் சேனலில் தினமும் ஒரு ஆன்மீக தகவல்களை கொடுத்துட்டு வரோம். நீங்கள் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய வீடியோக்களில் வந்து நிற்கும். நீங்கள் பார்த்து பலன் பெறலாம். இன்றைய தகவல்கள் பகுதியில் வராகி அம்மனுடைய வழிபாடை பற்றி பார்க்கலாங்க. வாழ்வை சிறப்பாக மாற்றக்கூடிய வராகி அம்மன் வழிபாடு. வராகி அம்மனுக்கு தனி கோவில்கள் என்பது அதிகம் கிடையாது என்றாலும் வராகி அம்மனை வழிபடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ஏராளம். ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தேவியின் சேனை நாயகிகள் 4 உண்டு. ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தேவியின் சேனை நாயகிகள் 4: சம்பத்கரி, அச்வாரூடா, மந்திரியன்மவா, தண்டநாதா. இவங்க தான் இந்த 4 பேரும். இவர்களில் சம்பத்கரி என்பவள் லலிதா தேவியின் அங்குசம் என்ற ஆயுதத்தில் இருந்து தோன்றியவள். இவள் யானைப்படைக்கு தலைவி ஆவாள். அச்வாரூடா என்ற தேவி பாசத்திலிருந்து தோன்றியவள். இவள் குதிரைப்படைக்கு தலைவியாக விளங்குபவள். மந்திரி என்பா என்ற தேவியானவள் ஸ்ரீ லலிதா தேவியின் ஆலோசனைக்குரிய தலைவி. இவர்கள 4வது தேவியான தண்டநாதா ஸ்ரீ லலிதா தேவியின் பானத்திலிருந்து தோன்றியவள். இவர் ஸ்ரீ லலிதா தேவியின் சக்தி சேனை அனைத்துக்கும் தலைவியாக இருக்கிறாள். இவளையே நம் வராகி என்று அழைக்கின்றோம். இவளையே நம் வராகின்னு நினைக்கிறோம். இவளுடைய சக்கரத்திற்கு கிரி சக்கரம்னு பேர். இந்த தேவியினுடைய வாகனமான சிம்மத்திற்கு வஜ்ரகோஷம் அப்படின்னு பேர் இருக்கு. இது 3 யோசனை தூரம் உயரம் கொண்டது. பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமயேஸ்வரி, சமய சங்கேதா, வராகி, போத்திரினி, சிவா, வாத்தாளி, மகாசேனா, ஆஞ்ச சக்கரேஸ்வரி, அக்ரினி ஆகிய 12 பெயர்கள் இந்த தேவிக்கு உண்டு. இவள் பண்டாசுரனுடைய கையிலிருந்து தோன்றிய விசுக்காரன் என்ற அரக்கனை அளித்தவள். வராகி தியான மந்திரம்: ரக்தாம்போருகா கர்ணிகோபகரிதா சாவனேசா சம்திதிதம் முண்டஸ்க் பரிராஜமன ஹத்ருதயாம் நீலாச்சம சிஸ்த்ரோசம் ஹஸ்தாப்னசர் முசஸ்லம் ஹலபயவரன் சிம்பிரிதிம் ஸ்தாம் வர்ணிதாலிம் அர்ணாபரம் திரிணையாம் வந்தே வரணகணாம். ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி வசிக்கும் இடமான ஸ்ரீநகரத்தில் 16வது பிரசுரத்தில் தண்டநாதா வீட்டு இருக்கிறாள். இந்த பிரகாரமானது மரகதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இவள் 100 தூண்கள் கொண்ட மண்டபத்தில் பொன் தாமரையில் அமர்ந்திருப்பாங்க. உருக்கிய பொன் போன்ற மேனியை கொண்டவங்க செந்நிற ஆடை அணிந்து சர்வ ஆபரணங்களையும் அணிந்து அழகுடன் தோன்றுபவள். இவளது 8 கரங்கள்லையும் சங்கு, சக்கரம், அபயம், வரதம், கலப்பை, உலுக்கை, பாசம், அங்குசம் ஆகியவெல்லாம் இருக்கு. அதோடு தன்னுடைய தலையில சந்திர கலைய சூட்டிக்கொண்டு வராக முகத்துடன் காட்சி தருகிறாள். இவளுக்கு உன்மத்த பைரவி, ஸ்வப்னசி, ஸ்ருக்குதி, கிரிபதா தேவி ஆகியோர் பரிவார தெய்வங்களா இருக்காங்க. வராகியின் பெருமையை பற்றி வரகதந்திரம் என்னும் மந்திர சாஸ்திர நூல் சிறப்பா பேசுது. அம்பிகையின் கையில கரும்பு வில்லா திகழ்பவள் சியாமலா, புஷ்ப பானமாக இருப்பவள் வராகி. எல்லா விதமான சக்திகளையும் சியாமலா வராகிக்கு உட்பட்டே இயங்குகின்றன. இவர்களும் தனித்தனியான ரதங்களும் உண்டு. அம்பிகைக்கு எப்படி ஸ்ரீ சக்கர ராஜ ரதம் இருக்குதோ அதுபோல வராகிக்கு 6 ஆதாரங்களும் ரதமா இருக்கு. வராகியின் ரதத்திற்கு கிரிசக்கர ரதம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. ஸ்ரீ வித்யா உபாசனையில கணபதியை வழிபட்டு பின் பாலா மந்திரம் உபதேசம் செய்த பிறகு சியாமலா மற்றும் வராகி மந்திரங்களை சொல்லணும். வராகி மந்திரத்தை உச்சரித்த பின்னரே பஞ்சததி மந்திரத்தை சொல்வது சரியானது. சப்த மாதாக்கள்ல முக்கியமானவங்களாக வராகிய பஞ்சமி திதியில வழிபடுவது செய்வது சிறந்த பலன்களை பெற்றுத்தரும். வீட்டில் வராகி எந்திரம் வைத்திருப்பவங்க
விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் பால், தேன், இளநீர், பஞ்சாமிர்தங்கள்னால தேவிக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சிப்பது நன்மை அளிக்கும். வராகியை வழிபடுபவர்களுக்கு மந்திர சித்தி, வாக்கு சித்தி கிடைக்கும். இந்த தேவியை பூஜிப்பவர்களுக்கு செய்வினை அண்டாது. இவளை வாசனை பூக்களால், குறிப்பாக சிவப்பு நிற பூக்களை கொண்டு பூஜிப்பது விசேஷம். கருப்பு உளுந்துல செய்த வடையும், மிளகு சேர்த்த தயிர் சாதமும், சக்கரவள்ளி கிழங்கும், சுக்கு சேர்த்த பானகமும் இந்த தேவிக்கு சிறப்புக்குரிய நைவேத்தியங்களாகும். காசியில் அமைந்துள்ள வராகியம்மன் கோவிலும், நேபாள மாநிலத்தில் போக்ராவில் அமைந்துள்ள வராகியம்மன் கோவிலும் வராகியம்மன் கோவில்களில் மிகவும் பிரசித்தி வாய்ந்தவை. காசியில் இருக்கிற வராகியம்மன் கோவில், நேபாள மாநிலத்தில் போக்ராவில் இருக்கக்கூடிய வராகியம்மன் கோவில். காசியில் உள்ள வராகி கோவில் காலை 8 மணிக்கு மேலே தரிசனம் செய்ய முடியாது. போக்ராவில் உள்ள வராகி கோவில் காலை 6 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தரிசனம் செய்யலாம். இந்த ஆலயம் ஏரியின் நடுவில் தீவு போல அமைந்துள்ளது. இதனாலதான் தாழ்வராகி அப்படின்னு சொல்லியும் அழைக்கிறாங்க. ஆன்மீக நண்பர்களே, வராகி அம்மனை பற்றி, வாழ்க்கையை சிறப்பாக மாற்றக்கூடிய வராகி அம்மன் வழிபாடை பற்றி பார்த்தோம். இப்பொழுது சில புகைப்பட காட்சிகளை பார்க்கலாம்.